ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 இருந்து 2025 100 மடங்கு போகக்கூடிய 2 காயினை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா FET. இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.65 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.19 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு மேலே போயிருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆல் டைம் ஹை வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் பண்ணால் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு $5 ஒரு $10 அப்படிங்கிற அளவுக்கு இந்த புல்ரனுக்குள்ளே வந்து மேலே போகலாம். அதனால் எந்த அளவுக்கு இந்த FET காயின் வந்து கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஏன்னா 2024 லாஸ்ட்லேருந்து 2025 பார்த்திங்கன்னா ஏஏ ப்ராஜெக்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த FET காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 பில்லியன் அளவுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து 2025 வந்து போகலாம். அதாவது ஒரு $5 ஒரு $10 அப்படிங்கிற அளவுக்கு வந்து போகலாம். அதனால் FET காயினை ஓரளவுக்கு வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா ஏட்டோர் அப்படிங்கிற ஒரு ஏஏ ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்போ இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.75 0.85 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா $1 மேலே நல்லாவே ஹையில் போயிருக்குது. ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2023 நவம்பர் மாதத்தில், அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு $2 மேலே நல்லாவே ஹையில் போயிருக்குது. ஆல் டைம் லோன் எடுத்துக்கிட்டோம்னா 2023 மே மாதத்தில் பார்த்திங்கன்னா 0.0 அந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா $1 அப்படிங்கிற அளவுக்கு மேலே வந்திருக்குது. இன்னமும் மேலே போகலாம். இந்த ஏட்டோர் காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு $5 $10 அளவுக்கு கூட மேலே போகலாம். $5 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே ஆகலாம். அதாவது ஒரு 5 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 5 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு மேலே போகலாம் இந்த ஏட்டோர் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மில்லியன் காயின் வந்து இருக்குது. அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா அடுத்த INJ அளவுக்கு கூட போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், $1 அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ப்ரைஸ் தான். அதாவது இந்த சப்ளைக்கு $1 அப்படிங்கிறது கம்மியான ப்ரைஸ் தான். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம டர்போ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏஏ ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு காயின், அது மட்டும் இல்லாமல் ஒரு மீம் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டர்போ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.00033 அந்த ரேஞ்ச் அளவுக்கு இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டர்போ காயினை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா 0.00061 அந்த ரேஞ்ச் அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மடங்கு கீழே இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டர்போ காயின் இந்த புல் ரனில் ஒரு 50 ஒரு 100 மடங்குக்குள்ளே கண்டிப்பாக வந்து போகலாம். இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நம்ம ஹோல்டு பண்ணி வச்சா கூட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 0.033 அந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம். அதாவது ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த புல் ரனில். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 69 பில்லியன் அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு 50 மடங்குலேருந்து 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்த டர்போ காயின் வந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா பிட்கர்ட் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு மீம் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு Web3 ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாலர் மதிப்பில் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.60 தள்ளி 15 அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.50 தள்ளி ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு வந்து நல்லாவே ஹையில் போயிருக்குது. அதாவது இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மடங்குக்கு மேலே நல்லாவே ஹையில் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு அந்த பழைய ஆல் டைம் ஹை வந்து தொட்டால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 30 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இந்த ப்ரைஸில் இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த புல் ரனுக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 0.40 ஒரு 15 இல்லை 20 வரைக்கும் மேலே போகலாம். அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 0 வந்து ரிமூவ் ஆகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு மேலே போயிருக்கலாம். அதாவது 0.40 ஒரு 15 அப்படிங்கிற அளவுக்கு மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க
உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.